Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 1.4ல உள்ள எல்லா சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 1.5க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find f composite of g and g composite of f when f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x squared minus 2. அதாவது f of x, g of x கொடுத்துட்டு நம்ம f composite of g and g composite of f கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது given என்ன? f of x is equal to 2x plus 1. g of x என்னது? x squared minus 2. இதானே? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? to find என்ன கண்டுபிடிக்கணும்? f of g and g of f. அதாவது f composite of g and g composite of f. f composite of g னா நம்ம என்ன அர்த்தம்னா f of g அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? f of g, f composite of g அப்படின்னு சொல்லிக்கலாம். that means f of g னா நம்ம இங்க லாஸ்ட்ல வந்து g of x ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? f of g னா f of g of x, g of f னா g of f of x. ஓகேவா? அப்போ f of இருக்குல்ல, ஆஃப்னா என்ன? பிராக்கெட் தானே, அதாவது பிராக்கெட்ல உள்ளதான் நம்ம ஆஃப்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? பிராக்கெட்குள்ள எழுதிக்கலாமா? f of g of x அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ f of g of பிராக்கெட்குள்ள g of x ஓட வேல்யூ ஆல்ரெடி அவங்க கிவன்லயே கொடுத்துட்டாங்க. என்னது? x squared minus 2. ஓகேவா? x squared minus 2. இப்போ நம்ம f of x கொடுத்து f of 1 கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவோம்? xல போய் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இதே f of 2 னா xல போய் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இதே இடத்துல f of x க்கு பதிலா f of x squared minus 2 இருக்கு. அப்போ f of xல x க்கு பதிலா x squared minus 2 கொடுத்தோம்னா நமக்கு வேல்யூ வந்துருமா? அப்போ இங்க f of x என்னது? 2x plus 1. அப்போ x க்கு பதிலா x squared minus 2 கொடுக்கணும். ஓகேவா? இந்த 2x plus 1ல x க்கு பதிலா x squared minus 2 plus 1. ஓகேவா? இது எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2x squared minus 4 plus 1. அப்போ 2x squared minus 4 plus 1ங்கிறது minus 3. ஓகேவா? f composite of g of x எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் g composite of f of x. ஓகேவா? இது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஓவா அதாவது ஆஃப் பிராக்கெட்ல மாத்துவோம். g of f of x. இப்போ g of f of x என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 1. இப்போ இந்த g of 2x plus 1 னா g of x ல போய் நம்ம x squared க்கு பதிலா x ல போய் x க்கு பதிலா 2x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? g of x ஆக்சுவலா என்ன? x squared minus 2. அப்போ x squared க்கு பதிலா 2x plus 1 the whole square minus 2. ஓகேவா? இது பார்த்தா எப்படி இருக்கு? a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கா? a plus b the whole square ஃபார்முலா என்ன? a squared plus b squared plus 2ab. ஓகேவா? இப்போ இதுல கொண்டு போய் நம்ம வந்துட்டு a க்கு பதிலா 2x ஐயும் b க்கு பதிலா 1 ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x the whole square plus 1 square plus 2 into a என்னது 2x into b என்னது 1 minus 2. ஓகேவா? இப்போ 2x the whole square னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் plus 1 plus 2 2s are 4, 4 into 1 4, 4x minus 2. அப்போ 4x square plus 4x 1 minus 2 என்னது? minus 1. ஓகேவா? g composite of f of x எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரிஞ்சுதா? இது இந்த மெத்தட் தான் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா? சில நேரத்தில் வந்து find composition of two elements அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. represent the function f of x is equal to root of 2x squared minus 5x plus 3 as a composition of function. அதாவது f of x கொடுத்துட்டு அதை composition of functionல எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. composition of function என்ன? f composite of g, f of g, g of f இப்படி எழுதி இப்போ போன சம்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? given என்ன? ஆக்சுவலா f of x is equal to root of 2x squared minus 5x plus 3. ஓகேவா?
காம்போசிட் படி எழுதணும்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் தேவை. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒன்று தேவை. அப்படி இல்லைன்னா F1 F2 இல்லை G1 G2 அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை காம்போசிட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தனால நான் F1 F2னே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இப்போ F1 ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லெட் நானா எடுத்துக்கிறதா. ஓகே, லெட். ஓகேவா? லெட்டுங்கிற வேர்ட் வந்துட்டு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட் f of x is equal to root x. ஓகேவா? f1 of x is equal to root x ன்னு நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் f2 of x, ஏன்னா வந்து ரெண்டையுமே நம்ம காம்போசிட் பண்ணல. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன். f1 of x வந்துட்டு நான் root x ன்னு எடுத்துக்கிறேன். f2 of x வந்துட்டு இந்த ரூட்டுக்குள்ள இருக்குல்ல, இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது இந்த ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூவை எடுத்துக்கிறேன். 2x ஸ்கொயர் minus 5x plus 3. புரிஞ்சுதா? f1 of x வந்து root x ன்னு எடுத்துக்கிறேன். f2 of x வந்து இந்த ரூட்டுக்குள்ள அவங்களே கொடுத்துருக்க வேல்யூவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கிவனுக்கு வாங்க. f of x is equal to root of 2x square minus 5x plus 3ங்கிறது given. இங்க நல்லா கவனிங்க. root of இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு நான் என்னவா எடுத்திருக்கேன்? f2 of x தானே எடுத்திருக்கேன். அப்போ இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3க்கு பதிலாக f2 of x சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? f2 of x. இங்க ரூட் ஆஃப் f2 of x. இங்க பாருங்க நல்லா, f1 of x is equal to root x நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இங்க xக்கு பதிலாக எனக்கு f2 of x ன்னு இருக்கா? நான் என்ன பண்ணிக்கலாம்? அப்போ ரூட் எக்ஸுக்கு பதிலாக ரூட் f2 of x இருந்துச்சுன்னா f1 ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் ரூட் f2 of xன்னு போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ் வந்துட்டு f1 of x வந்து ரூட் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு f2 of x இருக்கு. நான் அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸுக்கு பதிலாக f2 of x சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தானே. அப்போ என்ன வரும்? f1 of f2 of x. இங்க எப்படி நான் f1 of f2 of x போட்டேன்னு புரிஞ்சுதா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், கவனிங்க. f of x வந்து given ஆல்ரெடி. ஓகேவா? f1 of x is equal to root x ன்னு நானா எடுத்துக்கிறேன். f2 of x இந்த x உள்ள கொடுத்துருக்காங்களா, ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ f கொடுத்துருக்க given அப்படியே திரும்பி எழுதுறேன். f of x is equal to root of 2x square minus 5x plus 3ன்னு. இங்க 2x square minus 5x plus 3ன்னு நான் ஆல்ரெடி f2 of xன்னு எடுத்திருக்கேன். அதை தான் இங்க திரும்பி சப்ஸ்டியூட் பண்றேன் f2 of xன்னு இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலா. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ரூட் ஆஃப் f2 of x, இங்க என்ன இருக்கு? ரூட் ஆஃப் x. அதாவது f1 of x is equal to root of xனா இந்த இடத்துல எனக்கு xக்கு பதிலாக f2 of xன்னு இருக்கு. ஸோ இங்க xக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்? f2 of xன்னு போட்டுக்கலாமா? அப்ப என்ன வரும் எனக்கு? f1 of xக்கு பதிலாக f2 of x இங்க இருக்க வேல்யூ. புரிஞ்சுதா? இப்போ எப்படி பண்ணலாம்? f1 of f2 of xனா that is f1 f2 of x. இதோடய ஸ்டாப் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னா r f1 composite of f2 of x இல்லை அப்படின்னா f1 composite of f2. இதோடையும் கொண்டு போகலாம். ஓகேவா? புக்கில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இதுவரையும் கொண்டு போகிறது ஆக்சுவல் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 1.20. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் f of x equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k, and if f composite of g is equal to g composite of f, then find the value of k. அதாவது f of x g of x கொடுத்துட்டு அதோட காம்போசிட்டாவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. கிவன் என்ன? f of x is equal to 3x minus 2, g of x என்னது? 2x plus k. இன்னொரு given என்னது? f composite of g யும் g composite of f ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆனா f composite of g ஓட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது, g composite of f ஓட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? f composite of g னா என்ன அர்த்தம்? f of g of x. ஆமா தானே? f of g னா என்ன? f of g of x. f of g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ g of x ஓட வேல்யூ என்ன? f of 2x plus k.
f of 2x plus k னா f of xல x ஓட வேல்யூக்கு பதிலா 2x plus k சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? என்ன வரும்? 3 of 2x plus k minus 2. 3 உள்ள கொண்டு போனா 3 2s are 6x plus 3k minus 2. Okay, f composite of g கண்டுபிடிச்சாச்சு. Now g composite of f. g composite of f னா என்ன அர்த்தம்? g of f of x. g of f of x என்னது? 3x minus 2. g of x ல போயிட்டு g of x என்னது? 2x plus k. இப்போ x ல வந்துட்டு 3x minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன வரும்? 2 into 3x minus 2 plus k. அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 6x minus 4 plus k. ஓகேவா? f composite of g, g composite of f கண்டுபிடிச்சாச்சு. Now இத வந்துட்டு ஈக்குவல்னா சொல்லிருந்தாங்கல, அது கொண்டு போய்க்கோமா? f composite of g is equal to g composite of f. என்ன வரும்? f composite of g ஓட வேல்யூ என்ன? 6x plus 3k minus 2 is equal to 6x minus 4 plus k. இங்க 6xம் 6xம் கேன்சல் ஆயிருமா? இப்போ 3k, அப்போ இந்த plus k வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா minus k is equal to minus 4 minus 2 இந்த சைடு போச்சுன்னா plus 2. 3k minus k என்ன வரும்? 2k is equal to minus 4 plus 2 என்ன வரும்? minus 2. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த சைடு போச்சுன்னா டிவைட்ல வரும். minus 2 divided by 2 என்ன வரும்? 2 ones are 2 ones are. k is equal to என்னது? minus 1. புரிஞ்சுதா இந்த சம் எப்படின்னு? k ஓட வேல்யூ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. find k if f composite of f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. அதாவது f of k கொடுத்திருக்காங்க, f composite of f of k is equal to 5 னு கொடுத்துட்டு k ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் क्वेश्चन. given என்ன? f composite of f of k வந்துட்டு என்னது? 5. f of k என்னது கொடுத்துட்டாங்க? அதுவும் கொடுத்துட்டாங்க. 2k minus 1 னு கொடுத்துட்டாங்க. இப்போ f composite of f of k is equal to, actually f composite of f of k னா எப்படி எழுதுவோம்? f of k இப்படி தான் எழுதுவோம். f composite of f of k ஓட வேல்யூ என்ன? 5. 5 is equal to f of k ஓட வேல்யூ என்ன? 2k minus 1. 5 is equal to f of 2k minus 1 னா f of k ல k க்கு பதிலா 2k minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? என்ன வரும்? 2 of 2k minus 1 minus 1. minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 1. 5 plus 1 is equal to 2 into 2 4k, 2 into minus 1 minus 2. 5 plus 1 6. இப்போ minus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 2 is equal to 4k. 6 plus 2 8. 8 is equal to 4k. 4 மல்டிப்ளைல இருக்க 4k இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல மாறுமா? அப்ப k is equal to 8 by 4. 4 ones are 4 twos are. k is equal to 2. ஓகேவா? k ஓட வேல்யூ என்ன? 2. k ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. if f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x is equal to 3x. Prove that f composite of g composite of h is equal to f composite of g composite of h. அதாவது f of x, g of x, h of x மூணும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? f composite of g composite of h is equal to f composite of g composite of h ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இது என்னது? இதை பார்க்க எப்படி இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த சம்லாம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். f of x, g of x னு இருந்துச்சு, f1 of x, f2 of x னு இருந்துச்சு. ஆனால் 3 ஃபங்க்ஷன் வச்சு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். பாருங்க 3 ஃபங்க்ஷன் வச்சு வந்திருக்கு. f of x, g of x, h of x னு 3 ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்கு. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? f composite of g composite of h is equal to f composite of g composite of h. LHS RHS போட்டு பண்ணுவோமா? LHS என்னது? f composite of g composite of h.
ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணுவோம். ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். எப்போதுமே எந்த ஒரு சம்முக்குமே இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போச்சுன்னா ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராக்கெட்டில் உள்ளது என்னது? ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஜி காம்போசிட் ஹச்னா எப்படி எழுதுவோம்? ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்னா என்ன வேல்யூ? 3x. ஜி ஆஃப் 3x. g of 3x na g of x ல x க்கு பதிலா 3x போடணும். that is 1 minus 2 into 3x. என்ன வரும்? 1 minus 6x. இப்போ g of h ஓட வேல்யூ கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன வரும்? f of g of h is equal to எப்படி எழுதலாம்? f of g of h னா எப்படி எழுதலாம்? f of g composite of h. இப்படி எழுதலாமா? அப்போ f of g composite of h என்னது? 1 minus 6x. இது எப்படி எழுதலாம்? f of x ல x க்கு பதிலா 1 minus 6x போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2 into x க்கு பதிலா 1 minus 6x plus 3. என்ன வரும்? 2 minus 12x plus 3. 5 minus 12x. ஓகேவா? ஆர்கஜஸ் பாருங்க. இப்போ ஆர்கஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க? f composite of g composite of h. bracket உள்ளதை எடுத்துப்போமா? f composite of g is equal to எப்படி எழுதலாம்? f of g of x. f of g of x னா f of g of x ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்னது? 1 minus 2x. என்ன பண்ணலாம்? x க்கு பதிலா f of x ல x க்கு பதிலா 1 minus 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 1 minus 2x plus 3. என்ன வரும்? 2 minus 4x plus 3. 5 minus 4x கிடைக்குமா? இப்போ f composite of g composite of h எழுதலாமா? என்ன வரும்? 5 minus 4x composite of h. ஓகேவா? என்ன வரும்? h ஓட வேல்யூ என்ன? 3x. அப்ப என்ன கிடைக்கும்? 5 minus 4 into 3x. கரெக்டா? ஏன் இது எப்படி எழுதணும்னா இங்கே தானே x இருக்கு. இங்கே தான் நம்ம வந்து x க்கு பதிலாக போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இங்கே x இல்லை, சரியா? இங்கே தான் x இருக்கு. அதனால h ஓட வந்துட்டு இங்கே தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். x க்கு பதிலாக தானே நம்ம 3x சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அப்போ என்ன கிடைக்கும்? 5 minus 12x. ஓகேவா? என்ன LHS ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன? 5 minus 2x. RHS ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன? 5 minus 2x. அப்போ LHS is equal to RHS. புரிஞ்சுதா? அதாவது இப்போ இன்னும் இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப் என்னன்னா ஆக்சுவலா இப்படி தான் எழுதுவோம். நம்ம f of இது எப்படி எழுதுறோம்? f composite of g னா f of g of x னு எழுதுறோம்ல. இப்போ h composite of இதுனா இப்படி தானே எழுதுவோம். h of 5 minus 4x னு தானே எழுதுவோம். நம்ம அப்போ h of x ஆல்ரெடி 3x னு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா x க்கு பதிலா 3x சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சரி, இருந்தாலும் ஓகே இந்த ஸ்டெப்பே சொல்லிடுவோம்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. LHS RHS ரெண்டுமே ஈக்குவல். இப்படி தான் வந்துட்டு காம்போசிஷன் கண்டும் பிடிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி x if and only if g of f of x is equal to f of g of x given f of x is equal to 3x plus 1, g of x is equal to x plus 3. அதாவது f of x g of x கொடுத்துருக்காங்க. g of f of x is equal to f of g of x னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? given வந்து f of x g of x. ஓகே, ஆக்சுவலா வந்துட்டு என்ன அர்த்தம்னா g இவ்வளவு பெருசா இருக்கே, என்னது ஒண்ணுமே புரியலையே, ஒன்றும் பிராக்கெட் இல்ல, காம்போசிஷன் இல்ல அப்படின்னு சொல்லிலாம் நீங்க வந்து குழம்பாதீங்க. அதாவது இப்படி கொடுத்தாலும் காம்போசிஷன் ஆஃப்னு தான் அர்த்தம். ஓகேவா? g of f of x இப்படிதான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? LHS RHS எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. என்ன ஈக்குவல்? g of f of x is equal to f of g of x வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதோட வேல்யூவும் நமக்கு தெரியாது, இதோட வேல்யூவும் தெரியாது. f of x g of x என்னங்கிறது மட்டும் தானே தெரியும். அதனால LHS முதல்ல எடுத்து சால்வ் பண்ணி செய்வோம். அப்புறம் RHS, அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணலாம். ஓகேவா? LHS என்னது? g of f of x அப்படின்னா என்ன அர்த்தம்? g of f of
எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இது வந்து இத்தனை பிராக்கெட் வரும். ஓகேவா? உங்களுக்கு பிராக்கெட் வந்துட்டு இது லாஸ்ட்ல வந்துட்டு முடிக்கிறது வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிஃபரன்ஸ் பண்ணி கூட போடலாம். இதை வந்து நடுவில் உள்ளதை வந்து இந்த மாதிரி செட் பிராக்கெட் ஆகும். இப்படி போட்டா இன்னுமே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி இல்லை எனக்கு குழப்பாதுனாலும் இந்த மாதிரி வந்துட்டு பிராக்கெட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பிராக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் g ஆஃப் f ஆஃப் x என்னது கொடுத்துருக்காங்க? 3x plus 1. g ஆஃப் f ஆஃப் 3x plus 1 என்ன அர்த்தம்? f ஆஃப் xல xக்கு பதிலா 3x plus 1 போடணும். என்ன போடுவோம்? 3 ஆஃப் xக்கு பதிலா 3x plus 1 plus 1. ஓகே, now g ஆஃப் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 9x plus 3 plus 1. That is g of 9x plus 4. என்ன வரும் அப்போ? g of 9x plus 4 னா g of xல xக்கு பதிலா 9x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? xக்கு பதிலா 9x plus 4 plus 3. 9x plus 7. ஓகேவா? g of f of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS. RHS என்னது? f of g of x. நான் எப்படி எழுதணும்? f of g of x. புரிஞ்சுதா? நம்மளுக்கு g of x னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? f of g of x என்னது? x plus 3. f of g of x plus 3 னா g of xல xக்கு பதிலா x plus 3 போடணும். அப்ப என்ன கிடைக்கும்? x plus 3 plus 3. அதாவது x plus 3ல xக்கு பதிலா x plus 3 போட்டிருக்கேன். plus 3 அப்படியே வருது. ஓகே, f of x plus 6 என்ன கிடைக்கும்? f of xல xக்கு பதிலா x plus 6 போடணும். என்ன வரும்? 3 into x plus 6 plus 1. உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x plus 18 plus 1 is equal to 3x plus 19. given என்ன? g of f of x is equal to f of g of x. இதானே? நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? 9x plus 7 is equal to 3x plus 19. 3x இந்த சைடு வந்துச்சுன்னா minus 3x. 9x minus 3x is equal to plus 7 இந்த சைடு போச்சுன்னா minus 7. 19 minus 7. 9x minus 3x என்ன வரும்? 6x. 19 minus 17 என்ன வரும்? 12. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன்ல 12 by 6. 6 1s are 6 2s are. x equal to என்ன ஆன்சர்? 2. புரிஞ்சுதா? எப்படி வந்துட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு? இதுதான் எக்ஸாம்பிள் 1.24க்கான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5க்குள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.